ஆமாங்க. அதான் சொல்றேனே, அவங்கள பொறுத்தவரைக்கும் பிரித்தாளும் சூழ்ச்சி, இந்துத்துவா கொள்கையை கொண்டு வராங்க. இன்னிய வரைக்கும் நான் சொல்றேன், தமிழ்நாட்ல நம்ம வேற எந்த மாநிலம் எடுத்துக்கலாம். நம்ம இருக்க தமிழ்நாட்ல எடுத்துக்கோங்க. நமக்குள்ள இன்னிய வரைக்கும் ஒரு இஸ்லாமியருக்குள்ளோ, ஒரு கிறிஸ்துவருக்குள்ளயோ நம்ம வேறுபாட பார்த்துருக்கோமா? எந்த மதத்தையும் நம்ம வேறுபாடா பார்த்ததில்ல. ஒரு முஸ்லீம் வீட்டு பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளையா தான் பார்ப்போம். ஒரு கிறிஸ்துவ வீட்டு பிள்ளைய நம்ம வீட்டு பிள்ளையா தான் பார்ப்போம். ஆனா இங்க இப்ப பாருங்க ஜூன் 22 முருகர் மாநாடுன்னு நடத்துறாங்க. ஊருக்கு ஏத்தா மாரி. அங்க போனா ஜெகநாதர் சாமி எடுக்குறாங்க. அங்க போனா ராமர் கோயில் எடுக்கிறாங்க. ஸோ எந்த மாநிலத்தில் எதை எடுத்தா மக்கள்கிட்ட கொண்டு போகலாம்னு நினைச்சு அவங்க எடுக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்கிற மக்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மதத்தையும் அதுவும் தீவிர இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழக மக்கள் இங்கு இல்லை. ஏன்னா படித்த மக்கள் இருக்கிற மாநிலம் தமிழக மக்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஆகையால என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய அந்த பொருந்தா கூட்டணி வரும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக ஆக போகுதுன்றதை என் கண்ணெதிரில் இப்பயே தெரிய ஆரம்பிக்குது.